ஐயோ டாக்டர்! 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 என்னம்மா என்ன ரவிக்கு என்னாச்சுன்னு பாருங்க வாச்சு. எங்கம்மா போயிட்டீங்க நீங்க? இப்பதாம்மா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு போனேன். பக்கத்துல இருந்து நீங்க பார்க்க கூடாதா? ரவி ரவி அவர் ஆக்சிஜன் எடுத்துட்டான். ரவி என்னம்மா இது? இல்லைங்க. இவனை தூக்கி உள்ள போடுங்க மேடம். இவன் தான் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற ரவியை கொலை பண்ண பார்த்தா. நாங்க 2 பேரும் மட்டும் அங்க டைமுக்கு போகாம இருந்திருந்தோம். இந்த நேரத்துக்கு இவன் ரவியை கொலை பண்ணி இருந்திருப்பான். ஏய் எந்திரா எந்திராங்கறல யார நீ? நான் சொல்றேன் மேடம், இவன் கண்டிப்பா அந்த சுப்புவோட ஆளுதான். இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ரவிய கொலை பண்ண பாத்திருக்கா. நீ சொல்றது புரியலையேம்மா. சொல்றேன் மேடம். கோர்ட்ல சுப்புவுக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்த ரவி ஒரு வார்த்தை கூட பேசாம மயக்கம் போட்டு விழுந்தது உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். அவன் அப்படி விழுந்ததுக்கு காரணம் அவன் எடுத்துக்கிட்ட ட்ரக். அதுல என்ன கலந்திருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ட்ரக் எடுத்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே மயங்கி விழுந்தவன் கோமா ஸ்டேஜுக்கு போனது உங்களுக்கே தெரியும். ரவி கண்ணு முழிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆளு அந்த சுப்பு தான். மை காட் மேடம், நாங்க சொல்றதை விட இவன் தான் சம்பந்தப்பட்டவன். இவனை நீங்க 4 தட்டு தட்டினீங்கன்னு வைங்களேன், தன்னால எல்லா உண்மையும் கக்குவான். டேய் சொல்லுடா, உன் பேர் என்ன? யாரா நீ? எதுக்காக அந்த ரவியை கொலை பண்ண போன? சொல்லுடா, கேட்டுட்டே இருக்கல, சொல்ல மாட்டியா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. எந்திரா, கேட்டே இருக்கல, சொல்றா. ஏன்டா ஹாஸ்பிட்டல் போன? யார் உன்னை அனுப்பிச்சா? சொல்லுடா, சொல்லுங்கறல்ல, சொல்லுடா. என்ன வாய் திறந்து பேச மாட்டியா? என்ன கேட்டுட்டே இருக்க, சொல்ல மாட்டியா? கான்ஸ்டபிள் வாங்குங்க. ஏய் சொல்றா. ஏய் சொல்றா. ஏன்டா போற? எந்திரா. ஏண்டா இவ்வளவு அடி அடிக்கிற? வாயை திறக்க மாட்டேங்கிற, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. சொல்லுடா, ஏன் பேச மாட்டேங்கிற? கேட்கல, சொல்லு. இவனை தூக்கி உள்ள போடுங்க. மேடம், எனக்கு இதுல டவுட்டே இல்ல மேடம். நிச்சயமா இவன் சுப்புவோட ஆளுதான். ரவியை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டா கோர்ட்ல தனக்கு எதிரா சாட்சி சொல்ல யாரும் இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கா. தன்னோட சுயநலத்துக்காக எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவான் அந்த சுப்பு. ஆமா மேடம், காயத்ரி சொல்றது உண்மை. எனக்கே இப்பதான் அந்த சுப்புவை பத்தி முழுசா புரிஞ்சிச்சு. அவ பயங்கரமா கிரிமினலா திங்க் பண்றவ, ரொம்ப மோசமானவ. சுப்புக்கு தாலி கட்டியிருக்கேன்னு நினைச்சு பார்த்தாலே அப்படியே அருவருப்பா இருக்கு. உணர்ச்சி வசப்படாதீங்க சார். இத பாருங்க, ரவியை கொலை பண்ற மோட்டிவ் சுப்புவை தவிர வேற யாருக்கும் இருக்காதுன்னு நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க சொல்றத மட்டும் வச்சு என்னால சுப்புவை அரெஸ்ட் பண்ண முடியாது.
மேடம் அதுக்காக தான் இவனை புடிச்சு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இவனை பிடிக்க நாங்க என்ன பாடுபட்டிருக்கோம் தெரியுமா? ஆமா மேடம். மேடம் இன்னொரு விஷயம், என் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் வந்தப்போ ரவியை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ரவிய பார்க்க வந்த மாதிரி யாரோ ஒருத்தன் அந்த கோர்ட் வளாகத்துல இருந்தான்னு மாமா சொன்னாரு. அது அநேகமா இவனா இருக்கலாம். இவன் எதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருப்பான்னு அப்ப அவர் யோசிக்கல, வேற யாருமே யோசிக்கல. ஆனா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது. சுப்பு தான் இவன் கிட்ட போதை மருந்த கொடுத்து கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. ஜெயில இருந்த நாள் வரைக்கும் போதை மருந்துக்கு சம்பந்தமே இல்லாம இருந்த ரவிக்கு கோர்ட்ல வச்சு போதை மருந்த கொடுத்திருக்கலாம். அதனாலதான் சாட்சி சொல்ல வரும்போது அவனால பேச முடியாம போயிருக்கு. யுவர் ரைட். இப்பதான் எனக்கே புரியுது. ரவி கோர்ட்டுக்கு வந்தப்போ டாய்லெட் போகணும்னு சொன்னான். அப்போ ரவியோட ஒரு கான்ஸ்டபிள கூட அனுப்பி வச்சனே. ஆமா மேடம். ஐ திங்க் அந்த டைம்ல தான் அவனுக்கு போதை மருந்து கையில கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விடாதீங்க மேடம், எப்படியாவது இவன் வாயில இருந்து உண்மையை வரவழைங்க. கவலைப்படாதம்மா, நீங்க நிம்மதியா கிளம்பி போங்க. இவனை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவன் மட்டும் வாயை திறந்து சுபுவோட பேரை சொல்லிட்டானா அடுத்த நிமிஷமே நான் அவளை அரெஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம். எப்ப இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேம்மா, நீங்க கிளம்புங்க. வரேன் மேடம். ம். வா காயத்ரி. ஏய், சொல்றா ஏன்டா போன? ஏய், சொல்றியா இல்லையா? ஏய், சொல்றான்றா. ஆய திறந்து சொல்றா. ஏய். Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்ட போட்ட லுங்கில இல்லையா? தாய்பாஸ் ஆடுங்க. It's a game board. ஹலோ சார். ஹாய். டேக் யூர் சீட். ஹலோ சார். ஹலோ. இவர் பேர் தண்டபாணி, என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. வணக்கம் சார். வணக்கம். நைஸ் டு மீட் யூ சார். சார் உங்களை பத்தி நேத்து முழுக்க நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. பை தி வே, நீங்க நம்ம சாரோட சேர்ந்து பிசினஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நைஸ் மீட்டிங் யூ மிஸ்டர் தண்டபாணி. தேங்க் யூ சார். நைஸ் மீட் யூ. பை தி பை சுரேஷ், நானும் நேத்து ஃபுல்லா நம்ம பேசின விஷயத்தை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா விதமாவும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு I came to a decision. உங்க வார்த்தைக்காக தான் சார் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேற என்ன சொல்ல போறேன்? Definitely we are going to proceed. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு சுரேஷ். உங்களுக்கு தொழில் தெரியும், என்கிட்ட பணம் இருக்கு. இந்த ரெண்டும் சேரும்போது நிச்சயமா சரியான ரிசல்ட் தான் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் a lot. தண்டபாணி சார், அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க விமல். நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ஆடிட்டிங் ரிப்போர்ட் எல்லாமே இந்த ஃபைல்ஸ்ல இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா என்ன பிசினஸ் நடந்திருக்குன்னு கம்ப்ளீட்டா இதை படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலா லாஸ்ட் 1 இயரா தான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தது. இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன். வாங்கின கடனை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இட்ஸ் ஆல்ரைட் சுரேஷ், இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு வைங்களேன். திறமை இருந்துட்டா எந்த தொழிலையுமே பணம் ஒரு பிரச்சனையா இருக்காது. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பணம் தானா வந்துடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன் உங்களுக்கு நான் வந்திருக்கிறேனே, இதுல இருந்தே உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கணும் இல்லையா? ஏன் சுரேஷ்?
உங்க வைஃப் வரல? ஏன் ஒய்ஃபா? அவ எதுக்கு இங்க? உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க தான் அவளை அன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். சி நான் என்ன நினைச்சேன்னா உங்க வைஃப் காயத்ரிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். காயத்ரிக்கு உங்க வைஃப் க்ளோஸா இருக்கும்போது நான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்போது இதுவும் அதுவும் ஒன்று சேர்ந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று ரெண்டு ஒன்னாகி எனக்கு புரியலையே சார். ஆமா, உங்களுக்கு எப்படி காயத்ரி தெரியும்? என்ன சார் இது? நான் சூர்யாவோட மாமா தானே, அவங்க அக்கா தானே நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். அப்புறம் எப்படி காயத்ரியை தெரியாம போகும்? மை காட், நீங்க வனிதாவோட ஹஸ்பண்டா? எஸ். எப்படி நெருங்கிட்டோம்ல? நம்பவே முடியல சார் நீங்க இப்படி பேசுறது. எங்கேயோ துபாயில இருந்தோ குவைத்துல இருந்தோ யாரோ வராங்க, சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கடைசியில பார்த்தா நம்ம சூர்யாவோட மச்சான்னு. அதான் தண்டபாணி லைஃப். அதான் லைஃப்ல இருக்கிற பியூட்டிஃபுல்லான விஷயம். நாம எதிர்பார்க்காத மாதிரி நேச்சர் நம்மள ஒண்ணு சேர்க்குது பாத்தீங்களா? நீங்க சொல்றது கரெக்டா விமல். உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் ரேணுகா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவ தெரியுமா? அதனாலதான் நான் கேட்டேன் உங்க வைஃபை கூட்டிட்டு வந்திருக்கலாமேன்னு. நீங்க போய் சொல்லி அவங்க சந்தோஷப்படுறத விட நேரடியா தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. ஒய் நாட்? சேர்ந்து பிசினஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. வீட்டுக்கு வாங்களேன், லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசலாம். யா ஷுவர், கண்டிப்பா வருவேன். அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம் இல்ல, இனிமே நமக்குள்ள என்ன நிச்சயமா வருவேன். எப்ப வேணாலும் வருவேன். ஆனா சொல்லிட்டெல்லாம் வரமாட்டேன், சொல்லிட்டேன். சார் அந்த ஃபைலை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கூட படிக்கலாமே. எஸ், படிக்கவே வேணாம் தண்டபாணி. சுரேஷ் யாரு எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய கம்பெனி லாஸ் அக்கவுண்ட் பத்தி எனக்கு என்ன கவலை? நாங்க சேர்ந்து பிசினஸ் பண்றது கன்ஃபார்ம். என்ன சுரேஷ் சொல்றீங்க? தேங்க்யூ சார். அண்ணி, அண்ணி. என்ன சுப்பு? அண்ணி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அண்ணி. 2 days, just 2 daysல நீங்க என் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க நம்ம வீட்ல வச்சு நடத்தணும். நம்ம வீட்ல வச்சு வளகாப்பு நடத்துறதா? என்னடி விளையாடுறியா? என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? உன் இஷ்டத்துக்கு நினைச்சு நினைச்சு எதையாவது சொல்லிட்டு இருந்தேனா யாரால இதெல்லாம் முடியும்னு நினைக்கிற? ப்ளீஸ் அண்ணி. அண்ணே, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. வளகாப்பு அந்த வீட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வளகாப்பு நடக்காம போறதை விட இங்க நம்ம வீட்ல நடக்கிறது நல்லதுன்னு மனசுக்கு பட்டுச்சு. ப்ளீஸ், அதுக்காக தான் சொல்றேன். செய்யலாமா? வளகாப்பு செய்யலாம். ஆனா சம்பந்தப்பட்ட யாருமே வராம நம்ம 3 பேர் மட்டும் வளகாப்பு ஏற்பாடு பண்ணி செய்யறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? யார் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் வருவாங்க. எங்க அத்தை, அண்ணி, சூர்யா, இத்தனை பேரும் வருவாங்க. இவ்வளவு பேர் வரது பத்தாதா? விளையாடுறியா? சூர்யா எப்படி வருவாரு? வருவார் அண்ணி, கண்டிப்பா வருவார். என் வளகாப்புக்கு என் வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கணும்னு நான் வெறுமனே ஆசைப்படுறதோட நிறுத்திக்கிறவல்ல. அவரை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாரு சுப்பு, இந்த வீர வசனத்தெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. உன் அத்தை வீட்டுல எப்படியாவது வளகாப்ப நடத்தி காட்டணும்னு சொன்ன. என்ன நடந்துச்சு? முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல. மறுபடியும் இங்க வளகாப்பு நடத்தி சூர்யாவை வரவேப்பேங்கிறது மட்டும் எப்படி நடக்கும்? தெரியாது அண்ணி. ஆனா இப்போ சொல்றேன், நான் முயற்சி செய்யறவ மட்டும்தான். என்னோட முயற்சி நேர்மையா இருக்கு. ஏதாவது பண்ணி என் சூர்யாவை இங்க வர வைக்கணும்னு மனசார நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறதை என்னால முடிஞ்ச அளவுக்கு தீவிரமா செயல்படுத்தவும் பார்ப்பேன். அவர் வருவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் முடியாது. நீ உன் இஷ்டத்துக்கு எதையாவது சொல்ல வேண்டியது
உன் பேச்ச கேட்டுட்டு நாங்களும் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில யாரும் வரலையேன்னு மூளையில உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க முடியுமா? வேணா சுப்பு, உனக்கு வளகாப்பு செஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என் கூட கிளம்பி வா. நேரா ஏதாவது கோயிலுக்கு போவோம். சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி சன்னிதானத்துல வச்சு 4 வளையல நானே உனக்கு போட்டு விடுறேன். அவ்வளவுதான் எங்களால முடியும். அண்ணி ப்ளீஸ், தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் வளகாப்பு நீங்க ஆசைப்படுற மாதிரி, நான் ஆசைப்படுற மாதிரி சீரும் சிறப்புமா நல்லாவே நடக்கும். கண்டிப்பா என் வளகாப்புக்கு சூர்யா வருவார் அண்ணி. நீ கனவு கண்டுகிட்டே இரு. சூர்யா, உள்ள வாங்க சூர்யா. சூர்யா, வாங்க உட்காருங்க. உன் மனசுல அப்படி என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன அவ்வளவு பெரிய கிரிமினலா? உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன வேணாலும் சாதிக்கலாம், யாருக்கும் தெரியாது, மாட்டிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதோ பாரு, கூடிய சீக்கிரத்துல நீ மாட்டிக்க போற. என்ன சொல்றீங்க சூர்யா? எனக்கு ஒண்ணும் புரியல. சீ, நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற ரவிய கொல்றதுக்கு நீ ஆள் அனுப்பியிருக்கல. நீ அனுப்பின ஆளு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். ரவிய கொலை பண்ண சொல்லி நீதான் அனுப்புனேன்னு எல்லா விஷயத்தையும் தெள்ள தெளிவா சொல்லிட்டான். போதுமா? சுப்பு, என்னம்மா அதெல்லாம்? இவ என்னென்னமோ சொல்றா? காயத்ரி, இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. அண்ணா, இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ரவி கண்ணு முழிச்சு எழுந்தா தனக்கு எதிரா சாட்சி சொல்லிடுவானோங்கிற பயத்துல அவனை ஹாஸ்பிட்டல்ல விட்டே வெளியே போக முடியாம செய்யறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிருக்கா. எல்லாத்துக்கும் உச்சமா யாரோ ஒரு கிரிமினலை விலைக்கு வாங்கி ரவிய கொலை பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சிருக்கா. நாங்க மட்டும் ரவியை எதேர்ச்சியா ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகாம இருந்திருந்தோம், இந்த நேரத்துக்கு அவன் ரவியை கொலை பண்ணி இருந்திருப்பான். அவனை இப்பதான் நாங்க புடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரோம். மரியாதையா சொல்லு, நீதானே இந்த வேலையை செஞ்ச? ஏண்டி, ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி கொலவெறி புடிச்சு அலையிற? இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போற? இன்னும் என்னெல்லாம் பிளான் வச்சிருக்க? எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ற? சூர்யா உனக்கு வேணுமா? நான் அன்னைக்கே உனக்கு சொல்லிருக்கேன், அன்பால மட்டும்தான் நீ சூர்யாவை நெருங்க முடியும்னு. ஆனா உன் மனசுல அன்பு ஒன்ன தவிர வேற எல்லாமே இருக்கு. இப்படி கொலவெறி புடிச்சு அலையற உன்னால எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? காயத்ரி, ஒரு நிமிஷம் அமைதியா இருமா, நான் கேக்குறேன். ஏ சுப்பு, என்னடி இதெல்லாம்? ரவிய கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புறியா? நிஜமாடி? கேக்குறல்ல, வாய் திறந்து பதில் சொல்லு. அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாரு காயத்ரி, நீயா உன் இஷ்டத்துக்கு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வந்து கேட்டேன்னா அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இங்க பாரு, உனக்கு என் மேல ஏதாவது பழி சொல்லி தோக்கடிக்கணும்னு ஆசைப்பட்டேனா நேரடியா என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு இப்படி ஒளிஞ்சு நின்னு கரப்பூச பாக்காத. அடச்சி, வாய மூடுறி. யாருக்கிட்ட என்ன பேசுற? இவ உன் மேல கரப்பூச பாக்குறாளா? நீ பண்ணிருக்கிற காரியம் என்ன அவ்வளவு நல்ல காரியமா? இங்க பாரு சுப்பு, கூடிய சீக்கிரத்துல நீ கம்பி என்னதான் போற. அது ரொம்ப சீக்கிரமாவே நடக்க போகுது.